ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம். திருப்பதியில் வந்து சாமி தரிசனம் வந்து எந்த நிலவரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டைமிங் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, எந்தெந்த டிக்கெட்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா நேற்று அது நேற்று பார்த்திங்கன்னா நேற்று வந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் அப்படின்னு போட்டுறாங்க. ஆனால் மொத்த பக்தர்கள் எண்ணிக்கை வந்து 82,000 பேர் போட்டு கீழே வந்து வெறும் 8 மணி நேரம் தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக க்யூவில் போய் கலந்துக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 21ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 மணி நேரம் போட்டிருக்காங்க. ஆனால் தரிசன டைமிங் வந்து நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் பக்தர்கள் சில பேர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வரவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது, அதுவும் இல்லாமல் சில பேர் சொல்கிறது என்னென்னா இல்லை அவங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உண்மையான டைம் என்ன ஆகுதுன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து எந்த ஒரு டிக்கெட்ஸுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக க்யூவில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்னு ஆகும். ஓகேங்களா, 8 ஹவர்ஸ் இல்லை 7 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த டைமிங். ஓகேங்களா, மினிமம்ன்றது ஒரு சில பேருக்கு வந்து கம்மியாகலாம், ஒரு சில பேருக்கு அதிகமாகலாம். ஓகேங்களா, ஆனால் தர்சன் டிக்கெட்ஸ் வச்சுருக்கவங்க, அதாவது ஆஃப்லைன் தர்சன் டிக்கெட்ஸ், நேரடியாக நீங்கள் போய் தர்சன் டிக்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் வந்து 3 இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி போனீங்கன்னா அன்றைக்கி அந்த தர்சன் டிக்கெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதோட மறுநாள் அந்த தர்சன் டிக்கெட்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரெகுலராக இது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் போனீங்க, காலையில் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி சாமி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடும். ஓகேங்களா, தர்சன் டிக்கெட்ஸ் திருப்பதியில் வாங்கிட்டு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸ்பெஷல் என்ட்ரி, விச்சுவல் சேவா, இந்த மாதிரி தர்சன் டிக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த தர்சன் டைம் ஓட்டிங்களா, எல்லா தர்சன் டைம்ஸுக்கும் இந்த டிக்கெட்ஸ் எல்லா தர்சன் டிக்கெட்ஸுக்கும் வந்து இந்த டைம் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன் பற்றி சில பேர் கேட்டீங்க. அக்காமடேஷன் வந்து அங்கே ஆஃப்லைன் அக்காமடேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் பார்த்திங்கன்னா திருப்பதி நீங்கள் சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் அங்கேயே கூட அக்கமடேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அங்கேயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா திருமலாவில் எடுத்துக்கலாம். திருமலாவில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமில் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த ஈவினிங் டைம்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10-11 மணியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகிடுது, சில ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரட்டாசி மாதத்துக்கான க்ரௌடு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஃபேமிலியாக போகிறது இந்த மந்தில் வந்து தவிர்த்துக்குங்க, பேச்சுலராக போங்க. ஓகேங்களா, ஏன்னா க்ரௌடில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து நேரடியாக போனால் தான் அந்த க்ரௌடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும்.